அனைவருக்கும் இனிய வணக்கம். வீட்டிற்கு நேரடி இணைய சேவை ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள், டைரக்ட் இன்டர்நெட் சர்வீஸ் டு தி ஹோம் ஃப்ரம் ஸ்டார்லிங்க் சேட்டலைட். எலான் மஸ்கின் ஸ்பேஸ் நிறுவனம் ஏராளமான செயற்கைக்கோள்களை புவி வட்டப்பாதையில் அனுப்பி கொண்டு இருக்கிறது. இதனை வானத்தில் பலரும் பார்த்து மகிழ்கின்றனர். பூமிக்கு அதிவேக இணைய வசதியை வழங்கும் திட்டமான ஸ்டார்லிங்கே திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் எலான் மஸ்க் நிறைய சேட்டலைட்களை அனுப்பி கொண்டுள்ளார். இந்த சேட்டலைட்ல இருந்து எப்படி நமக்கு இணைய சேவை வரும் என்பதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். முதலில் ஸ்டார்லிங்க் என்றால் என்ன, எப்படி செயல்படுகிறது என்று பார்ப்போம். செயற்கைக்கோள்களின் கூட்டமைப்பு மூலம் பூமிக்கு மிக அதிக வேகமான இணைய சேவையை வழங்கும் திட்டம் தான் இந்த ஸ்டார்லிங்க். அதிவேக இணைய வசதி கிடைக்காத தொலைதூர பகுதிகளுக்கு இந்த சேவை வழங்குவதே இதன் குறிக்கோளாகும். இணைய வசதி கிடைக்காத இப்படியான பல மக்கள் பல இடங்களில் வாழ்கிறார்கள். குறிப்பாக மலைவாழ் இடங்கள், இந்த கிராமப்புற பகுதியில் இங்கெல்லாம் இந்த செல்போன் டவர்கள் மிகவும் குறைவாக இருக்கும். அங்கெல்லாம் இணைய சேவை மிகவும் மெதுவாக இருக்கும். இந்த ஸ்டார்லிங்க் திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்போது செயற்கைக்கோளில் இருந்து நேரடியாகவே நமது வீட்டுக்கும் செல்போனுக்கும் இணைய வசதி கிடைக்க இருக்கிறது. அதிவேக இணைய வசதி வழங்குவதற்கு ஏதுவாக புவி வட்டப்பாதையில் குறைந்த உயரத்தில், அதாவது லோ எர்த் ஆர்பிட் என்று சொல்லுவோம், தோராயமாக ஒரு 400 கிலோமீட்டர் உயரத்தில் பல்வேறு செயற்கைக்கோள்களை இந்த எலான் மஸ்க் ஸ்பேஸ் நிறுவனம் நிலைநிறுத்தி கொண்டுள்ளது. எப்படியாகினும் புவி பரப்பு மொத்தத்துக்கும் சேவை வழங்க இன்னும் ஏராளமான இந்த லோ எர்த் ஆர்பிட் செயற்கைக்கோள்கள் செலுத்த வேண்டியிருக்கும். 2018 ஆண்டிலிருந்து இதுவரை ஒரு 7000 செயற்கைக்கோள்களை ஸ்டார்லிங்க் திட்டத்துக்காக அனுப்பியிருக்கிறார்கள். இதுவே காலப்போக்கில் ஒரு 10,000 முதல் 12,000 செயற்கைக்கோள் வரை பயன்படுத்த சேவை நீட்டிக்க வேண்டும். அத்துடன் இது போன்ற திட்டங்களால் மலை பிரதேசங்களிலும் பாலைவனங்களிலும் இருக்கும் தொலைதூர பகுதிகளுக்கு கூட மிக எளிதான இணைய சேவையை பெற முடியும். இந்த திட்டம் இல்லாவிட்டால் கேபிள் மூலம் புவி வழியே அவ்வளவு தொலைதூரத்துக்கும் மலைப்பகுதிகளுக்கும் இந்த இணைப்பதற்கான உள்கட்டமைப்பு வசதியில் செய்ய அதிக செலவாகும். சந்தையில் இதேபோல் பிற சேவை வழங்கும் நிறுவனங்கள் ஒப்பீட்டளவில் ஸ்டார்லிங்க் இணையம் மிகவும் குறைவான செலவை எடுத்துக்கொள்கிறது. உதாரணத்துக்கு பிரிட்டன், இங்கிலாந்தை எடுத்துக்கொண்டால் 96% வீடுகளில் அதிவேக இணையதள வசதி உள்ளது. அதே போல் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலும் 90% வீடுகளில் இப்படியான அதிவேக இணையதளம் உள்ளது. தற்போது 36 நாடுகளில் 4 லட்சம் வாடிக்கையாளர்கள் கொண்டுள்ளதாக ஸ்டார்லிங்க் நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பியா ஆகிய பகுதிகளில் ஸ்டார்லிங்க் தற்போது சேவை வழங்கி வருகிறது. மேலும் சீரான இணைய சேவை இல்லாத பகுதியிலான ஆசியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்காவுக்கும் சேர்த்து இந்த சேவையை வருங்காலங்களில் விரிவுபடுத்த இருக்கிறது. நமது இந்தியாவிலும் இந்த சேவை தொடங்குவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. ஆப்பிரிக்காவில் பல வீடுகளுக்கு ஸ்டார்லிங்க் இணைய சேவையின் விலை அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொலைதூர பகுதியில் இருக்கும் மருத்துவமனைகளும் பள்ளிகளும் இணைப்பது இதன் முக்கிய பங்காக இருக்கிறது. ஸ்டார்லிங்க் தவிர OneWeb மற்றும் வியாசாட் போன்ற செயற்கைக்கோள் இணைய சேவைகளை வழங்கும் போட்டியாளர்களும் ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்களை குறைந்த புவி சுற்றுவட்ட பாதைகளுக்கு அனுப்பி வருகிறார். இதனால் விண்வெளியில் இந்த செயற்கைக்கோள் ஏவுவதற்கான இடம் குறைவதோடு ஒரு செயற்கைக்கோளும் மற்ற செயற்கைக்கோளுக்கும் இடையே மோதல்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த செயற்கைக்கோள்கள் மீது மோதும்படியான இடிபாடுகளில் தோள்கள் உருவாகலாம். சீனாவின் விண்வெளி நிலையத்துக்கு அருகில் தற்போது காணாமல் போன ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் உட்பட இது போன்ற பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புள்ளது. இதுபோல் விண்வெளியில் செயலிழந்த, காணாமல் போன, உடைந்த துண்டுகள் அதிகமாக இருந்தால் எதிர்காலத்தில் குறைந்த உயரத்திலான புவி சுற்றுவட்ட பாதையில் செயற்கைக்கோள்களை செலுத்தி அந்த இடத்தை பயன்படுத்த முடியாத நிலைக்கு உள்ளாகி விடலாம். இந்த வகையில் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள்களும் வானியலாளர்களுக்கு சிக்கல்களை உருவாக்குவதாக ஒரு சிலர் கூறுகிறார்கள். ஸ்டார்லிங்கின் இந்த செயற்கைக்கோள் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் போது
வெறுங்கண்களாலே பார்க்க முடியும். ஆனால் இது தொலைநோக்கி படங்களில் குறுக்கே ஒரு கோடு போல வந்து நட்சத்திரங்கள் மற்றும் கோள்களின் பார்வையை மறைத்துவிடவும் வாய்ப்பு உண்டு. இந்த விவகாரங்களை எல்லாம் வானியல் வல்லுநர்கள் ஆரம்பத்தில் பார்த்தார்கள். அவர்கள்தான் முதலில் இது போன்ற புகார்களும் தெரிவித்தார்கள். ஜனவரி 2024 நிலவரப்படி சுமார் 7000 ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் லோ எர்த் ஆர்பிட் சுற்றுப்பாதையில் 400 கிலோமீட்டர் உயரத்தில் புவியை சுற்றி வருகின்றன. தினமும் 4 முதல் 5 ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் செயலிழந்து வருகின்றன. எலான் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் மூலம் இணையதள வசதியை வழங்கி வருகிறது. இந்த செயற்கைக்கோள்கள் புவி வட்டப்பாதையில் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் நிறுத்தப்படும். ஜனவரி 2022 நிலவரப்படி சுமார் 7000 ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் சுற்றுப்பாதையில் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் ஜனவரி மாதத்தில் மட்டும் 120க்கும் மேற்பட்ட ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் செயலிழந்து புவியின் வளிமண்டலத்துக்குள் மீண்டும் நுழைத்து தீப்பற்றி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தினமும் 4 முதல் 5 ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் மீண்டும் வளிமண்டலத்தில் நுழைந்து எரிந்து விடுவதாக வானியலாளர் ஜனாத் மேக்டோ பதிவிட்டுள்ளார். இந்த ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் உலகம் முழுவதும் வரும்போது நமக்கு செல்போன் டவர்களே தேவை இருக்காது. செல்போன் டவர்கள் பதிலாக செயற்கைக்கோளிலிருந்து நேரடியாக நமது போன்களுக்கு மொபைல் இணைய சேவை மற்றும் சேட்டலைட் கனெக்ஷன் அனைத்தும் செயற்கைக்கோளிலிருந்து நேரடியாக பெற முடியும். இந்த சேவை செயல்பாட்டுக்கு வரும்போது அனைவரும் அதிவேகமான இன்டர்நெட் சேவையும் பெற முடியும். மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் நாளை சந்திப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.